இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை, சிந்தனை பொருள். அளவு முறை எனும் தலைப்பில் சிந்தனை வழங்க மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. கிளியரா கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். சிறப்பானதொரு துரியதவத்தை நடத்திய பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு சுவாமிஜியோட ஒரு தலைப்பு அளவு முறை. அளவு முறைங்கும் போது நம்ம கொஞ்சம் அவரோட சிந்தனையே நம்ம கவனிக்கலாம். அதாவது இயற்கையும் அறிவும் இணைந்ததுதான் மனித வாழ்வு நடத்தப்படுது. இயற்கையோடு அறிவு ஒன்றும் போதுதான் வாழ்வில் சிறப்பும் வெற்றியும் அமையுது. அப்படி இயற்கையோடு அறிவினை ஒன்ற வைக்கும் மனோசக்தி தான் ஒரு பயிற்சினா யோகம். யோகம்னா என்ன? இணைதல் என்ற பொருள் தான் அந்த யோகங்கிறது. அப்ப அந்த உலக நிகழ்ச்சிகள் அனைத்திலும் மனம் எல்லாத்துலயும் முக்கியமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது உயிரும் உடலும் இணைந்து இயங்கும் தொடர் இயக்கத்துல எழும் பசி, வெப்ப, தட்ப வெப்ப உணர்வுகள், உடல் கருவிப்பொருள்களோட உந்து வேகம், இயற்கை துன்பங்கள் இவற்றை சமன் செய்து கொள்ள உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இந்த 5ம் தேவை. அப்ப இந்த 5ல எதையாவது ஒன்றை அலட்சியம் செய்தாலோ மிகையாக கொண்டாலோ முரண்பாடாக நம்ம அனுபவிக்க கூடாது. உடலுக்கு துன்பம் வரும், நோய் உண்டாகும். இது எல்லாத்தையும் மிதமாக இருக்க வேண்டுமானால் முன்னுள்ள அனுபவம், அவ்வப்போது நிலவக்கூடிய சூழ்நிலை, எதிர்காலத்துல விளையும் விளைவுகள், இந்த 3ஐயும் கணக்கில் வைத்து அந்த அப்போது சரியான முறையில் திட்டமிட்டு அளவு முறை கண்டு அனுபவிக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிற அளவு முறையில் என்னன்னு கேட்டீங்கன்னா உணவு. அப்போ உணவு தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். ஏன்னா உணவில் 3 வகைப்படும். சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தாமச உணவு. அப்ப சாத்வீக உணவை உண்ணும் போது நமது உணர்வுகளும் சாந்தமான நிலையில இருக்கும். உணவு தான் உடலை வளர்க்குது, அதை காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்ப உடலை இயக்குவதற்கான ஆற்றல் உணவிலிருந்து தான் கிடைக்குது. அப்ப அந்த உணவு அன்றாட செயல்பாட்டும் போது உயிராற்றல் நமக்கு செலவாகிக்கிட்டே இருக்குது, சோர்வும் வருது. அப்ப அந்த சோர்வை போக்குறதுக்கு, ஆற்றலை பெருக்கி கொள்றதுக்கு கண்டிப்பா உணவு தேவைப்படுது. அப்ப நாம அதுக்கு உணவு எடுத்துக்கும் போது முதல்ல உண்ட உணவிற்கும், அதாவது காலையில ஒரு வேளை உணவு எடுத்திருந்தோம்னா அடுத்த உணவிற்கும் குறைந்தது 4 மணி நேரம் இடைவெளி வேணும். உணவில் அறுசுவையும் இருக்குது. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம், கசப்பு, கைப்பு எல்லாமே இருக்குது இல்லையா? அப்ப நாம உண்ற உணவு தான் எளிய உணவாக வேணும், உடலுக்கு பொருந்தக்கூடிய உணவாகவும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போதுதான் அந்த உணவுல அளவு மீறவும் கூடாது, மாறவும் கூடாது, மிகுதியாகவும் எடுக்கக்கூடாது. அப்போ அது நல்ல பசி வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அளவோடு உண்டாதான் உணவு உடலை ஜீரணிக்கும், இல்லைன்னா உணவு உடலை ஜீரணிச்சுட்டு போயிடும். அப்ப நாம உண்ணும் உணவு எளிய முறை உணவாக இருக்கணும். அதுக்கு நமக்கு குருமகான் ஒரு பாடல்லே விளக்கி இருப்பாங்க அழகா. காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று,
தேங்காயோடொங்கும் ஒக்கும். வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு. விதவிதமாய் கறிவகையோடு சிச்சாதம். மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பும் கூட்டி பருகிடலாம். டீ காபி தேவையில்லை அப்படிங்கிறாரு. அப்ப பசி வந்த பிறகு சாப்பிடணும். சிறிது நேரம் காத்திருந்து பிணவு உட்கொள்ளும் போதுதான் அது ரொம்ப நல்லது. காரணம் உடல்ல ஜீவகாந்த ஆற்றல் குறைவாக உள்ள நேரத்துல வான்காந்த அலைகள் நமது ஜீவகாந்தத்தோட கலக்கும் போது அந்த வாய்ப்பு அதுக்கு கிடைக்குது. நம்ம வயிறு ஃபுல்லா நம்ம சாப்பிட்டுட்டோம்னா, பசி வந்ததும் சாப்பிட்டோம்னா அந்த வான்காந்த ஆற்றலை நம்மளால எடுத்துக்க முடியாது. அப்போ கொஞ்ச நேரம் நம்ம காத்திருக்கணும். அதே மாதிரி உணவு உண்ணும் போது அரை வயிறு உண்ணு, கால் வயிறு நீர் எடுத்துக்கணும். மீத உள்ள கால் வயிறு வெற்றிடமாக நம்ம வச்சிருக்கணும். அப்ப அந்த உணவு நல்ல முறையில செரித்து உடலுக்கேற்ற ஆற்றலாக மாற வாய்ப்பு அதிகரிக்கும். வயிறு கொள்ளும் வரைக்கும் நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம்னா உணவை அது ஜீரணிக்க முடியாம திண்டாடும் இல்லையா? அப்ப இந்த உணவுல நம்ம கண்டிப்பா அளவு முறை காத்து தான் எடுத்துக்கணும். அதுக்கு நம்மளுக்கு நிறைய இப்ப நம்ம பாக்குறோம். வெளியே இப்ப எல்லாருமே இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெளி உணவு தான் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. நம்ம வீட்டுல தயாரிக்கிற சுத்தமான, சுகாதாரமான, நல்ல சத்துள்ள உணவு நம்மளால எளிய முறையில வீட்டிலேயே தயாரிக்கலாம். அப்ப அந்த மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெளியில இப்ப கிடைக்குது இல்லையா, பழச்சாறு, பதப்படுத்தப்பட்ட உணவு, இந்த கலப்பு பழங்கள் சேர்ந்த உணவு எல்லாம் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு உடம்புக்கு அவ்வளவும் கெடுதல் தான். அது என்னதான் நம்ம பார்த்து பார்த்து வாங்கினாலும் அதுல அவங்க ஏதாவது ஒண்ணு அந்த உணவை பதப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த உணவெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. நல்ல சத்தான உணவு இப்ப எல்லாம் நிறைய நம்மளுக்கு கிடைக்குது. வெளியில நிறைய காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நிறைய வகையா நம்மளுக்கு கிடைக்குது மார்க்கெட்ல. அப்ப அதையெல்லாம் நம்ம எடுத்து நம்மளே வீட்டுல செஞ்சு நம்மளே தயாரிச்சு நம்ம சத்தா சாப்பிடும்போது அப்ப அந்த உணவுல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப பதப்படுத்தப்பட்ட உணவுல ஜீவகாந்த ஆற்றல் இருக்குமானா இருக்காது. அது எப்பயோ ஒரு நாள் பேக் பண்ணி அதுக்கு ஒரு காலம் கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு நாளைக்கு தான் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த காலத்துக்குள்ள நம்ம சாப்பிடணும். அதை தாண்டி நம்ம சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் தான். அதுக்குள்ள சாப்பிட்டாலுமே அந்த ரசாயன மாற்றம் நம்ம உடம்புக்குள்ள மாறும். ஏன்னா நம்ம உண்ற உணவுனாலதான் நம்மளோட எண்ணங்கள் வருதுன்னு சுவாமிஜி சொல்லி இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அதுல எல்லாம் வேதியியல் பொருள் கண்டிப்பா இருக்கும். அப்ப அதனால நம்ம வீட்டுல தயாரிச்ச சுத்தமான உணவை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த உணவு கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. அப்ப அது அந்த வகையில பார்க்கும்போது உணவை நம்ம கரெக்டா எடுத்துக்கணும். அதாவது ஔவையாரே என்ன சொல்லுவாங்க, பாலோட பாலேடாயினும் காலம் அறிந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பால் உணவா இருந்தா கூட அந்த காலத்துக்குள்ள நம்ம சாப்பிடணும். இப்ப இரவு உணவு நிறைய பேர் நம்ம என்னன்னா அப்புறம் ரொம்ப லேட்டா சாப்பிடுறோம். சீக்கிரமா சாப்பிட்டாதான் அந்த ஒரு சாப்பாடு ஜீரணிச்சு நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் அந்த சாப்பாடு ஜீரணமாகும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கணும். இப்ப எல்லாம் நிறைய மாறிடுச்சு. பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வெளியில போக ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைக்கெல்லாம் போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த டைம் மாறுது அவங்களுக்கு. அப்ப அந்த டைம் மாறதுனால சாப்பாடு சரியான முறையில ஜீரணம் ஆக மாட்டேங்குது. அப்ப அந்த உணவுல கண்டிப்பா அளவும் வேணும், முறையும் வேணும். அதை நம்ம மாறக்கூடாது. அடுத்தது உழைப்பு. உழைப்பு கண்டிப்பா வேணும் நம்ம உடம்புக்கு. அதாவது உழைப்பு இல்லாம இருந்தா உடம்புக்கு சோம்பலை வளர்க்கும். அவங்கவுங்க உடல் தன்மைக்கேற்ப உழைப்பு கண்டிப்பா இருக்கணும். அப்ப அந்த உழைப்பு அளவுக்கு மீறியும் அந்த உழைப்பு இருக்கக்கூடாது, உழைப்பு இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. இப்போ கட்டிட தொழிலாளி அவங்க செய்யற வேலை, அவங்க கனமான வேலைங்க செய்வாங்க. அவங்க உடம்புக்கு அது பழகிடுச்சு அந்த வேலை. அவங்க நிறைய கனமான பொருட்களை தூக்குவாங்க. நிமிஷமா அவங்க வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அதை போய் நம்ம செய்யலாம்னு நினைச்சா முடியாது. அப்போ நம்ம உடம்புக்கு நான் என்ன உழைப்பு கொடுக்கணுமோ அதுதான் நம்ம அந்த உழைப்புக்கு அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி உழைப்பு கொடுக்கணும். இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உழைப்பு நம்ம ரெகுலரா செஞ்சு பழக்கப்படுத்திருக்கும் இந்த உடம்பு. அப்ப அதுக்கேத்த உழைப்பை நம்ம கொடுக்கணும். கொடுக்காம இருந்தாலும் அந்த உடல் சோம்பேறித்தனத்துக்கு போயிடும். அப்ப கண்டிப்பா உழைப்பும் வேணும் நம்மளுக்கு. அப்ப அதுலயும் அளவும் மீறக்கூடாது, முறையும் மாறக்கூடாது. எந்த உழைப்பு நம்ம தினம் எடுத்துக்கிறோமோ அதே ஒரு பழக்கமா நம்ம கொண்டு போயிடணும். அந்த உழைப்புக்கு ஏத்த மாதிரி அந்த உடலை நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அதுக்கேத்த மாதிரியே நம்ம அந்த உழைப்பையும் அளவா வச்சுக்கணும். அடுத்தது உறக்கம். அப்ப உடலுக்கு ஓய்வு தருவதுன்னா உறக்கம் தான்.
உறக்கத்தின் போதுதான் இந்த உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளுதான். அப்ப நம்ம நினைக்கிறோம் நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறோம். ஆஹ் நல்லா தூங்கி நல்லா அயர்ந்து தூங்கி காலையில எழுந்திருக்கிறோம். குறைஞ்சது ஒரு மனிதனுக்கு 6 மணி இல்லைன்னா 8 மணி நேரம் கண்டிப்பா சராசரி ஒரு மனிதனுக்கு உறக்கம் தேவை. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தான் 18 மணி நேரம் அந்த உறக்கம் அவசியம். அப்ப அதிக உறக்கத்துல என்ன பண்ணா உடல் இயக்கங்களுக்கு கருவி பொருட்களும் முறையாக அகற்றப்படும் இல்லையா? உறக்கம் குறைஞ்சிட்டா என்னன்னா அந்த நரம்பு மண்டலமும் அறிவுத்திறனும் பாதிக்கப்படுது. கழிவு பொருள் தேக்கம் அங்க நடக்குது. சரியான உறக்கம் இல்லைன்னா நிறைய பேரை நம்ம கவனிச்சு பார்த்திருக்கோம். நைட்ல தூங்கும்போது ஒரு மனச்சிக்கலோட படுத்தாங்கன்னா காலையில அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். அப்ப அளவான உறக்கம் வேணும் உடம்புக்கு. 8 மணி நேரம் உறக்கமா இல்ல 6 மணி நேரம் இருக்கும் சராசரி ஒரு மனிதனுக்கு தேவைங்கிறத. அப்ப நைட்டு 10 மணிக்கு படுத்தோம்னா காலையில 5 மணிக்கு நம்ம எழுந்திருக்கலாம். அப்ப அது அளவான உறக்கம். நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் நம்ம டிவியோ போனையோ பார்த்துட்டு தூங்கிட்டு விடிய காலையில 8 மணிக்கு எந்திரிச்சோம்னா அது அளவான உறக்கம் கிடையாது. அப்ப அந்த உடம்பு அங்க அதாவது ஔவையாரே ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அதிகாலை துயிலெழுன்னு சொல்லுவாங்க. அப்ப சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி எழுந்த ஒரு வாழ்க்கை தான் பிரகாசமாக இருக்கும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வகையில நம்ம கவனிச்சு பார்த்தா நம்ம சுவாமிஜி எல்லாம் அதிகாலையில 5 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி இந்த முறையா செய்யறவங்க. நைட்டு 7 மணிக்கெல்லாம் சுவாமிஜி சாப்பிட்டுருவாங்களாம். சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெல்லாம் அவங்க உறங்க போயிடுவாங்களாம். அப்ப அவங்களோட ஈவினிங் அதாவது இரவு உணவே எளிய முறையில தான் இருக்குமா. உறக்கத்துக்கும் நல்ல டைம் கொடுப்பாங்களாம். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சியெல்லாம் சரி. சுவாமிஜி 90 வயசுலயும் அவ்வளவு பயிற்சியெல்லாம் அவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு அவங்களோட புத்தகங்களை நம்ம அவ்வளவு படிச்சு பார்த்திருக்கோம். அப்ப அந்த வகையில் நம்ம கவனிக்கும் போது உறக்கமும் நம்மளுக்கு அளவாதான் இருக்கணும். ரொம்ப அளவுக்கு மீறின உறக்கமும் கூடாது. உறக்கத்தை குறைக்கவும் கூடாது. 2 மணி நேரம் தூங்கி 3 மணி நேரம் தூங்கும் போது நம்மளுக்கு உடல்ல நிறைய உபாதைகளை உருவாக்கும். ஏன்னா அங்க நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ உறக்கமும் கண்டிப்பா அளவோட இருக்கணும். அதுலயும் முறை மாறக்கூடாது. அடுத்தது உடல் உறவு. உடல் உறவுங்கும் போது மெய்வாய் கண் மூக்கு இந்த செவி என்ற 5 புலங்களும் அனுபவக்கூடிய இன்பத்திற்கு கண்டிப்பா அளவு முறை வேணும். அப்ப எந்த புலனை அதிகமா பயன்படுத்தி இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அதன் விளைவாக அந்த புலன் பழுதடைஞ்சு அதன் காரணமாக துன்பத்தை அதை அனுபவிக்குது இல்லையா? அப்ப அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த புலனை நம்ம அளவோடையும் முறையோடையும் பயன்படுத்தணும். அப்ப அதுலயும் அந்த பால் உறவுலையும் நம்ம அளவும் முறையும் மாறக்கூடாது. அப்ப அதையும் நம்ம அளவா வச்சுக்கணும். அப்ப அது நம்மளுக்கு காயக்கல்பத்தில் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் இருக்கணுங்கிறது ஒரு கட்டுக்கோப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஃபார்முலாவில் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம்னாலே அப்ப அது போதும். அப்ப அதையும் நம்ம அளவோடையும் வச்சுக்கணும். அடுத்தது எண்ணம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மனசை வளப்படுத்துறதும் சரி, உடலில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தல எண்ணம் பெரும் பங்கு வகிக்குது. ஏன்னா தீய எண்ணம் உடலையும் மனசையும் கெடுக்குது. கோபம், பயம், பெருத்த ஏமாற்றம் முதல்ல உடல்ல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துது. அதாவது உயிர் சக்தியும் காந்த சக்தியும் இதுல வாரி இறைக்கப்படுது. அப்ப இது தீய எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறது எண்ணத்துல அளவு முறை ரொம்ப கண்டிப்பா தேவை. எண்ணம் தானே வருது, நம்மளுக்கு எவ்வளவு வேணாலும் எண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம எண்ணக்கூடாது. ஒரு நல்ல எண்ணம் வந்தா அந்த நல்ல எண்ணம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, இந்த எண்ணம் எதனால எனக்கு இப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆராய்ச்சி பண்றோம் இல்லையா? அப்ப நல்ல எண்ணம் சுவாமிஜியே சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு நிறைய அகத்தாய் பயிற்சியில எல்லாம். நல்ல எண்ணம் வந்தா அதுக்கு படி கட்டணும். தீய எண்ணம் வந்தா அதை வடிகட்டி அனுப்பிடணும். அந்த தீய எண்ணம் வர்ற போது இந்த எண்ணம் ஏன் எதனால வந்துச்சு, இதோட காரணம் என்ன, இது எதனால எனக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு, இல்ல என்னோட ஏதாவது பார்த்த அனுபவங்கள் ஏதாவது இருக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அங்க கவனிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எண்ணமே 6 வகை காரணங்களால ஏற்படுது நம்ம படிச்சிருக்கோம். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். அப்ப இந்த 6ல ஏதாவது ஒரு காரணத்தினாலதான் நம்மளுக்கு எண்ணம் வருது. அப்ப அந்த எண்ணத்தை முதல்ல கவனிச்சு அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, அந்த எண்ணத்தோட பின் விளைவு என்னவாக போகுது அப்படின்னு கவனிச்சு தீய எண்ணமா இருந்தா இந்த மாதிரி எண்ணம் எனக்கு இனிமே வரக்கூடாது இது அப்படின்ட்டு ஒரு திடமான சங்கல்பத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த எண்ணத்தை அப்படியே அழிச்சிடணும். நம்ம இனிமே இந்த மாதிரி எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்ட்டு.
இப்ப நல்ல எண்ணம் வந்தா அதை வந்து நம்ம பாராட்டலாம். இப்ப அதே மாதிரிதானே நம்ம சுவாமிஜியோட வாழ்க்கை நடந்த சம்பவங்களும் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். நல்ல எண்ணங்கள் அவருக்கு எவ்வளவு வந்திருக்கு. இப்ப அவரோட கருவந்தத்துல வந்த எண்ணம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மனவளக்கலை பயிற்சி நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அவங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் அவரு ஒரு நல்ல ஒரு ஆஹ் மகானா நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. ஏன்னா அவங்க ரொம்ப தவமா இருந்து பெற்ற 8வது பிள்ளை அவரு. அப்ப அவரே வந்து ஒரு நல்ல ஒரு பிரஜையா வரும்போது அவர் போட்ட எண்ணம் அவருக்கு முன்னாடி வாழ்ந்த மகான் வந்துதான் விவேகானந்தர். ஒரு இந்த இளைய சமுதாயத்தை வளப்படுத்த ஒரு மகான் வருவாரு. அவருக்கு வந்து அறிவுக்கு ஒரு திருக்கோயில் வரும் அப்படின்ட்டு அவர் அறிவுக்கு ஒரு கோயில் வரும்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அறிவு திருக்கோயில் இன்னைக்கு நம்ம மகான் ஆரம்பிச்சு கொடுத்திருக்காரு இல்லையா. இன்னைக்கு எல்லா ஊர்லயும் அறிவு திருக்கோயில் இருக்கு. அப்புறம் அவரோட எண்ணம் எவ்வளவு ஒரு ஆழ்ந்த எண்ணம். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது நம்ம மகான் வந்து நிறைய அவருக்கு வந்து அந்த கருவமைப்பு மூலமா வந்து என்ன இந்த மனவளக்கலை பயிற்சி இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பயன்பட்டு இருக்கோம். இன்னைக்கு மனவளக்கலை பயிற்சிக்கு வந்தவங்க அத்தனை பேருமே எல்லாரும் நல்ல முறையில தான் இருக்கிறோம். ஏதோ அவங்கவுங்க வினை பயனுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் சில வித கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அதையும் கடந்து போகக்கூடிய ஒரு தெளிவும் ஒரு தன்னம்பிக்கை எங்க கிடைக்குது இந்த பயிற்சி மூலமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது இல்லையா. அப்போ அதே நம்ம கவனிக்கும் போது நல்ல எண்ணங்களை வந்து நம்ம போடலாம். இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் பயன்படுத்த செய்யும் போது அது வந்து நமக்கு நல்ல விதத்துல ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்ம நினைக்கும் போது நல்ல எண்ணங்களை வந்து நம்ம அழகா பாராட்டி கொண்டு போகலாம். அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு இந்த பயிற்சியை சொல்லி கொடுக்குறணும். இந்த 4 பேர் இந்த பயிற்சியில ஈடுபடுத்தணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள கொஞ்சம் பேரை இந்த பயிற்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம்லாம் வரவேற்கக்கூடிய எண்ணங்கள். அப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நம்ம அதை பாராட்டணும். அப்ப அந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்து எல்லாமே எண்ணம் தான். எண்ணத்தோட எண்ணம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம காலையில தான் நினைச்சேன் ஆனா சாயந்தரத்துக்குள்ள அந்த எண்ணம் ஈடேறுதுன்னா அப்ப நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணமா அதை நினைச்சிருக்கோம். அப்படி நினைக்கும் போதுதான் அந்த எண்ணத்துக்கு நிறைய பயன் கிடைக்குது பாருங்க. அதே வந்து நம்ம ரொம்ப நாளா ஒரு திட்டம் போட்டிருப்போம். அப்ப அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு பலனே கொடுத்துருக்காது. ஏன் அது கொடுக்கலன்னா நம்மளோட சஞ்சீதத்துல வந்த ஒரு எண்ணம். அப்ப அந்த எண்ணம் வந்து எந்த நேரத்துல அவங்க அந்த எண்ணத்தை ஏற்படுத்தினாங்கன்னு தெரியாது. எந்த மன அலைச்சூழல் அந்த எண்ணம் வந்துச்சுன்னு தெரியாது. அதோட கருத்தொடராதானே நம்ம வந்திருப்போம். அப்ப அந்த எண்ணம் ஈடேறாத காரணம் வந்து அந்த சஞ்சீதத்துல வந்த அலைச்சூழலுக்கு நம்ம வரல. அப்ப அந்த அலைச்சூழல் வரும்போதுதான் அந்த எண்ணத்துக்கு அங்க ஒரு வலுவான பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம என்ன நினைக்கிற எண்ணம் ஏன் பலன் தருதுன்னா நம்ம தவம் பண்ணி 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 ஓரளவுக்கு நம்ம மனசை வந்து பயிற்சியோட நம்ம கொண்டு போய் வச்சிருக்கோம். அப்ப நம்ம பயிற்சிகளோட தொடர்ந்து போகும்போது அப்ப நம்ம போடுற எண்ணம் உடனே செயலுக்கு வர ஆரம்பிக்குது. அப்ப அதே மாதிரி வந்து அந்த எண்ணத்தை வந்து முதல்ல கவனிக்கணும். ஏன்னா உண்ற உணவு தான் எண்ணமா வருதுன்னு சுவாமிஜி சொல்லி இருக்காங்க. அப்ப அந்த உணவுல வந்து நம்ம எந்த அளவுக்கு சாத்வீகமா அமைதியா இருந்து சாப்பிடுறோமோ அப்ப அதே மாதிரிதான் நம்மளோட எண்ணங்களும் வந்து நல்ல செயலுக்கு வர ஆரம்பிக்குது. அப்படி எண்ணங்களை வந்து நம்ம ஒவ்வொரு எண்ணத்தையும் தொடர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம வந்து சமுதாயத்துல இருக்கிறோம். நிறைய சமுதாய பதிவுகள்லயே நம்ம பாதிக்கப்படுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த எண்ணங்கள் வர்ற எண்ணங்களை வந்து ஒவ்வொன்றா கவனிச்சுக்கிட்டு வரணும். ஏன்னா எண்ணத்தை எண்ணத்தாலதான் ஆராயணும்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அந்த எண்ணத்தை எண்ணத்தால ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த எண்ணத்துக்கு நம்ம என்ன பயன்பெறலாம், இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு எல்லாமே அந்த எண்ணத்துக்குள்ளேயே நம்ம கொண்டு வரணும். அப்படி எண்ணத்தை வரும்போதுதான் அந்த எண்ணத்துக்கு வந்து நல்ல ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது, முதல்ல ஒரு வாரம் வந்து ஒழுங்கா அது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா சேர்த்த புதுசு அதுக்கு ஒரு சந்தோஷம். நல்லா இருக்கும். புதுசா 4 பேரை பாக்குது. புது ஃப்ரெண்ட் ஒரு ஒரு புதிய ஒரு உலகத்துக்கு அது போகுது. கொஞ்சம் நல்லா இது பண்ணும். கொஞ்ச நாள் ஆனோன்னா அதுக்கு வந்து தொடர்ந்து பள்ளிக்கூடம் போறதுனாலே ஒரு கசப்பான அனுபவம் அதுக்கு வருது. ஏன் இந்த எண்ணம் அதுக்கு வருது? அதோட பெற்றோர் வந்து அந்த குழந்தையோட பெற்றோர் அம்மாவோ அப்பாவோ யாரோ அவங்க சின்னதுல அதே மாதிரி இருந்திருப்பாங்க. அப்ப அந்த எண்ணம் தான் அந்த குழந்தைக்கு வரும். ஏன்னா அந்த கருத்தோட அது வருது இல்லையா அந்த எண்ணம். அப்ப அந்த குழந்தை திருப்பி ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு காலையில கிளம்பும் போதே என்ன பண்ணும், கொஞ்சம் ட்ரகிள் பண்ணும்.
என்னால முடியாது, இன்னைக்கு போக மாட்டேன், நான் லீவ் போட போறேன், எனக்கு தலை வலிக்குது. பெரும்பாலும் குழந்தைங்க சொல்றது வயிறு வலிக்குதுமா, நான் இன்னைக்கு ஸ்கூல் போகல, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த எண்ணம் எங்க இருந்து வந்துச்சு? பெற்றோர்கிட்ட இருந்து வந்துச்சு. யாரோ ஒருத்தர் நம்ம சொல்லியிருப்போம், அம்மாவோ அப்பாவோ அந்த செயலை செஞ்சிருப்போம். அப்ப அந்த எண்ணம் அந்த குழந்தைக்கு அது அப்படியே கருத்தொடரா அது வருது. அப்ப அதே மாதிரிதான் நம்மளுக்கும் நல்ல எண்ணங்கள் வந்து நம்ம பெற்றோர் வந்து செஞ்ச நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு நல்ல விதத்துல நம்மள நல்ல வாழ்க்கையில கொண்டு வந்திருக்குது. அப்ப அதே தீய செயல்களும் எண்ணங்களும் இருக்கதான் செய்யுது, இல்லாம இல்ல. அப்ப அந்த தீய எண்ணம் வரும்போது இப்ப நம்ம பயிற்சிக்குள்ள இருக்கிறதுனால, மனவளக்கலை பயிற்சியை நம்ம முறையா செய்யறதுனால அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு? அப்ப இந்த எண்ணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு அந்த காரணம் நல்லா ஆராயணும். அப்ப அத ஆராய்ஞ்சு அத அகற்றவம் செஞ்சு செஞ்சு வந்துகிட்டே இருந்தோம்னா, அப்ப அந்த எண்ணம் திருப்பி நமக்கு வராது. இனிமே நல்ல அந்த எண்ணம் வரும். ஏன்னா நல்ல எண்ணம் வருதோ இல்லையோ, தீய எண்ணம் தான் முதல்ல வந்து தலைவிரிச்சு டக்குன்னு வந்து நிக்கும். முன்னாடி வந்து அதுதான் நிக்கும். அந்த செயலை செய்யறதுக்கு அதுதான் முதல்ல புறப்பட்டு வரும். அப்போ உடனே நம்ம ஒரு பெரிய நிலையில மனசை கொண்டு போய் அங்க கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்சம் கவனிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த எண்ணம் இனிமே இனி வரக்கூடாது, இந்த செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த தீய எண்ணத்தை ஒரு தட்டு தட்டி விட்டுறணும். தட்டிட்டு அது பின்னாடி நம்ம போகவும் கூடாது, அதை உடனே ஒழிச்சிடணும். இனிமே இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி எண்ணம் வந்தா அதுக்கு பொறுப்பு நான் இல்லை, அது ஏதோ ஒரு பதிவு எனக்கு வந்திருக்கு, இனிமே அந்த எண்ணம் வராம நான் என்ன பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடமான சங்கல்பத்தை அங்க கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம சுத்தி இருக்கிற எல்லா சமுதாயமே அப்படிதான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நல்ல எண்ணங்கள் சமுதாயத்துல வளருதோ இல்லையோ, தீய எண்ணங்கள் நிறைய இருக்குது. அப்ப அதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட அடுத்த தலைமுறை அவங்கள வந்து இந்த மாதிரி 5 அளவு முறையோட அவங்கள கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அவங்கள சரி பண்ணணும். இப்ப உணவு அவங்களுக்கு கொடுத்தோம்னா உணவையும் நம்ம சொல்லணும், இந்த மாதிரி உணவெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது, இந்த மாதிரி அளவா சாப்பிடணும், இந்த மாதிரி இருக்கணும், வெளி உணவு ரொம்ப வேண்டாம், பாதுகாப்பான உணவு வேணும், சுத்தமான உணவு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதுலயும் அவங்களுக்கும் சொல்லணும். உறக்கம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய செல்போன் அடிக்டா நிறைய பிள்ளைங்கள் வீட்டுல வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் செல்போனை பாக்குற பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து இந்த பயிற்சியை பத்தி சொல்லணும். இந்த மாதிரி தூக்கத்தை கெடுத்து போன்ல இருக்கக்கூடாது, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனை வச்சிடணும், அதெல்லாம் சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம அளவு முறைக்கு நம்ம அவங்க கொண்டு வரணும். அடுத்தது வந்து உழைப்பும் அதே மாதிரிதான். இன்னைக்கு எல்லாருமே வந்து இதுலதான் அந்த கம்ப்யூட்டர் மயமா அதுலதான் அவங்க வாழ்க்கையே ஓடுது. ஏன்னா உழைப்பு அதுலதான் போகுது. அதாவது உடம்பு அப்படியே உட்கார்ந்து இருக்குது, மூளைக்கு தான் அவங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க. அப்ப அந்த உழைப்பு வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லணும், இவ்வளவு நேரம் பணி செஞ்சா போதும், இதுக்கு மேல வேண்டாம் அப்படிங்கிறதையும் அதையும் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பாக்குறதுனாலதான் நிறைய உடல் உபாதைகளோட நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. சின்ன வயசு பிள்ளைங்களே பாத்தீங்கன்னா நைட்டு தூக்கம் கெட்டு காலையில அவங்களுக்கு மதியம் வந்து நைட்டு மாதிரி நினைச்சு தூங்குறாங்க. அதனால அவங்களுக்கு உள்ள இருக்க அந்த ஒரு பயோ கிளாக்னு உள்ள ஒண்ணு இருக்கும் நம்மளுக்கு. நம்மளோட ஒவ்வொரு உறுப்பையும் சீரமைக்கிற ஒரு கடிகாரம் உள்ள இருக்குதான் நம்ம உடம்புக்குள்ள. அது வந்து முறையா அது வந்து மாறி போகுது. அப்ப அது மாறுறதுனால என்ன ஆகுது, அவங்களோட உடல் இயக்கம் வந்து தாறுமாறா இருக்குது. அப்போ அது உபாதைகள், உடம்புல அரிப்பு வருது, உடம்பு வறட்சி தன்மை வருது. அப்ப அதையெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும். அப்ப அதையும் வந்து அவங்களுக்கு சொல்லணும். ஆளுணர்வு அந்தந்த வயசுக்கு வரும்போது அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைங்களை நம்ம ஒரு மன வாழ்க்கைக்கு தயார்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நம்ம கொண்டு போயிடலாம். அதுவும் வந்து நம்ம முறையா பார்த்துக்கணும். அடுத்தது எண்ணம், அந்த தாட்ஸ் வந்து அவங்களுக்கு அதே மாதிரிதான். நிறைய நெகட்டிவ் தாட் வந்து பிள்ளைங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க பழகுற சமுதாயம் அந்த மாதிரி இருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைங்களையும் வந்து நம்ம சொல்லணும், இந்த மாதிரி நல்ல புக்ஸ் படிங்க, நல்ல சிந்தனைகளை கேளுங்க, ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு புக்ஸ் கிடைக்குது படிக்கிறதுக்கு. அப்ப அதையெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு வந்து கையில போன்லயே எல்லாமே அவங்க படிச்சிருவாங்க. அதுலயே அவங்களுக்கு சொல்லலாம், நிறைய இதெல்லாம் எடுத்து காட்டி நம்மளுக்கு தெரிஞ்சதை இதெல்லாம் நல்ல விதமா நம்மளுக்கு தெரியுதோ அதையெல்லாம் நம்மளுக்கு எடுத்து காட்டி அவங்கள அதுல வந்து கொண்டு போக வைக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செய்யும் போது அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து எதிர்கால வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையா அமையும். அது சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாகவே உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் இது எல்லாத்தையும் அலட்சியம் காட்டாம இருக்கணும். 5 அளவு முறையை நம்ம காத்து கொண்டு போகணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம அலட்சியம் பண்ணும்போதுதான் அப்ப மேல சொன்ன நம்ம இத்தனையும் நம்ம வந்து அனுபவிக்கணும்.
அப்ப அதையெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்துக்காட்டி இதை வந்து இப்படியெல்லாம் இருக்குது வாழ்க்கை, இனிமே போற வந்து வாழ்க்கை முறை வந்து சமுதாயத்துல இப்படிதான் வாழ்க்கை முறை அமைய போகுது. ஏன்னா நம்ம வாழ்ந்த காலம் வேற, நம்ம பிள்ளைங்கள் வளர்ற காலம் வேற. அதுக்கு அடுத்த தலைமுறை வாழ போற காலம் இன்னும் கம்ப்யூட்டர் மயமான பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கேத்த மாதிரி இவங்களை நம்ம தயார்படுத்தினாதான் அதுக்கு அடுத்து வர்ற தலைமுறை வந்து ரொம்ப இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப அந்த மாதிரி சிறப்பா இருக்கிறதுக்கு யார் காரணம்? நம்ம மனவளக்கலை பயின்ற பெற்றோர்கள் தான் அந்த பயிற்சியை வந்து முறையா அவங்களுக்கு சொல்லி, காயகல்ப பயிற்சி எல்லாம் அவங்களுக்கு முறையா செய்ய சொல்லணும். ஏன்னா ஈவினிங் வேணா நிறைய நம்ம பெரியவங்களே மறந்துடுறோம் செய்யறதுக்கு. குழந்தைங்களுக்கும் வந்து செய்ய வைக்கணும். இல்ல காலையிலயாவது ஒரு முறையாவது அந்த பயிற்சியை, அந்த உயிருக்கு வளமான பயிற்சி அது. அதை செய்யும் போது கருமையும் அங்க தூய்மை அடையுது. அப்ப அந்த தூய்மை அடையறதுனால அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் எல்லாம், நல்ல சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வரும்போது அவங்க வாழ்க்கையும் வந்து வளமாக இருக்கும். அப்ப அதுக்குதான் சுவாமிஜி ஒரு சின்னதா ஒரு மாக்கோளத்துல ஒரு கவி கூட கொடுத்திருப்பாங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கைன்னு சொல்றாரு. அப்ப இது மனித உடலோட மதிப்பு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த 5 அளவு முறையை எல்லாரும் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கும். முக்கியமா நம்ம இந்த பயிற்சிகள் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதை முறையா கடைப்பிடிச்சாலே போதும். நம்ம மத்த செய்யற இந்த 5 அளவு முறையை பேணி பாதுகாத்தாலே போதும். இதை முறையா செஞ்சுட்டாலே மத்த உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு இதெல்லாம் வந்து ஒரே நேர்கோட்டுல வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதுல நம்ம ஏதாவது ஒண்ணு அளவு முறை மீறியோ மாறியோ செய்யும் போதுதான், இது முரண்பாடா இருக்கும் போதுதான் அந்த பயிற்சிகள் வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்காம போகுது. அப்ப இந்த 5 அளவு முறையை நம்ம முறையா கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே போதும். அந்த பயிற்சிகள் வந்து நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லா வளம் பெற செய்யலாம். ஏன்னா நம்ம இருக்கிறத பார்த்துதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பயிற்சிக்கு வருவாங்க. அப்ப நம்மதான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டா இருப்போம். அப்ப அந்த வகையில நம்ம வந்து அளவு முறையை கடைபிடிச்சு நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லா இருக்கலாம்னு சொல்லி நேரம் கருதி என்னோட இந்த சிறிய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணம். குறையேதும் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன். செவிமடுத்த இருபால் மெய்யன்பர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி வாழ்க அம்மா. வளமுடன்.